like to wish Stonebench Studios, G Squad, Ratna, Pradeep, the entire team, Vidhu, Preeti, the entire team of 29, all the very best. ஒரு நல்ல rom-com கிடைச்சிருக்கு. எனக்கு rom-coms ரொம்ப பிடிக்கும். And I think in the summer season to come and watch a nice rom-com, 29 is one of the best. So all the best to the entire team and congratulations as well. Thank you. 29 படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஃபன்னு, எமோஷனு, ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நிறையா ஒரு சொந்த கதையில் ரத்னா இன்ஸ்பயர் ஆகி பண்ண படம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்பராஜும் லோகேஷும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது கன்ஃபார்மாக ஒர்த் டு வாட்சாக தானே இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நிறைய இடம் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்ஸ்பைரிங்கான படம். ப்ளஸ் வந்து சேம் டைம் அந்த உங்களுக்கு நமக்கு அந்த ஃபன்னு டச்சிங்காக இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த என்டையர் க்ரூ, காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்தேன் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக அதுக்கு முன்னாடியே கேப்ஷன் போடுறாங்க, பிஃபோர் டிண்டர், பம்புல் அண்ட் ஓயோ. இன்னும் நம்ம இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் லேமேன் எப்படி லவ் பண்ணியிருப்பான் அப்படின்றத வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நிறைய ரீகலெக்ட் பண்ணுற மொமெண்ட்ஸ் இருந்தது. ரொம்ப நல்ல படம். எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படத்தை எடுத்திருந்த ரத்னகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடிச்சிருந்த விது அண்ட் அவங்க ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இதுலேருந்தே ஒரு கனெக்ட் நல்லா இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃப்ரெண்டோட ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு வாழ்க்கையில் எந்த கோல்மே இல்லைலாம் பொண்ணுங்க வந்து பெருசாக நம்ம மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜாக வந்து யூத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது படம். ரொம்ப நல்லாயிருக்கு. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு ரத்னகுமார் சார். இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த டைம் தான் நான் பிக் பாஸ் உள்ளே போயிட்டேன். ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் ஹென்ஸ்ஃபோர்த் வித் ரத்னகுமார் சார். கிரேட் ஒர்க், கிரேட் டீம். இப்போ தான் 29 படம் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல படம். அதில் நடிச்சிருக்க ஹீரோயின் அண்ட் ஹீரோ 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிரெக்டர் ரத்னாவுடைய ரொம்ப பர்சனலாக இருந்தது. இயக்குனருடைய ரொம்ப என்ன சொல்கிறது, பர்சனலான ஒரு அகத்தை வந்து இந்த படம் பேசியிருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபிலிம் அண்ட் எக்ஸிபிஷன் அந்த படத்தை வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும். ஒரு லவ் ஜானரில் ஒரு பர்சனலான ஒரு ஐடென்டிட்டி தேடுற ஒரு கதை. அது எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நிச்சயமாக ஆடியன்ஸ்க்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், அந்த சப்போர்ட்டிங் ஆக்டராக ஒருத்தர் நடிச்சிருக்கிற அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் விஷ். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கான். சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள் தான். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் 29 படம் பார்த்தோம். லோகேஷ் மச்சி வாழ்த்துக்கள். அப்புறம் பிரதீப் ப்ரோ, கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் எல்லாருமே. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு லவ் படம் எப்போவுமே வெரி ஸ்பெஷல். லவ் படமானாலே ஒரு தனி ஃபீல். அது உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லீட் ஆக்டர்ஸ் விது அண்டு ஹீரோயினும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பிரீத்தி எல்லாருமே ரொம்ப நடிச்சிருந்தாங்க. ஷானோட மியூசிக் ஓவராலாகவே படம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மொத்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். ஹாய். 29 ஒரு படம் பார்த்தேன். ரத்னகுமார் டைரக்ட் பண்ண படம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபீல் குட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த சினிமாவோட ஸ்ட்ரக்சரை மாற்றி அவர் வேறு ஒன்று பண்ணியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லா படமும் பார்க்குற மாதிரி இந்த படம் போய் பார்க்காதீங்க. இது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரெடியாக இருங்க. யா, கிரேட் ஃபிலிம். கோ வாட்ச். பாய். என் பேர் கலையரசன் தங்கவேல், ஆண்பாவம் கொள்ளாத படத்துடைய டைரக்டர். இது ஏன் நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு அடையாளத்துக்காக தான் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நானும் முதல் தலைமுறை பட்டதாரி தான். என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்மளுக்கு பிடிச்சது பண்ணுறதுக்காக ஓடுறதுக்கும் ரொம்ப நாள் குழப்பங்கள்லேயே இருந்து மாதம் அந்த சர்வைவலுக்கான காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு வந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையிலேயும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு படம். கடைசி 20 நிமிஷம் இன்னும் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு.
ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் வில் பி டெஃபினெட்லி a வெரி ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் யூ கைஸ். கண்டிப்பாக படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கண்ணில் நிற்கிறது பிரீத்தி அஸ்ரானி அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அண்ட் ரத்னாவோட டயலாக்ஸ் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ஷாண்டோலன் சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு படத்தை பார்க்குறதுக்கு. ரொம்ப நாள் அவ்வளோ ப்ரீஸியான ஒரு ஃபிலிம். ஸோ ஹாப்பி ஃபார் ரத்னானா அண்ட் லோகேஷ்னா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு பொயட்டிக்கான படம் இந்த படம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா ரத்னா அண்ணன் நல்லா பழக்கம். ஸோ இந்த 29க்காக வந்து நாங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டோம். எனக்கு ஃபஸ்ட்டு டெக்னிக்கலாக வந்து கேமரா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷால்ரோன் வழக்கம் போல் அவர் ஒரு மியூசிக்கில் பேசிட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக லாஸ்ட்டில் வந்து ஒரு நிறைவான ஒரு படமாக இருந்துச்சு. ரத்னா அண்ணன் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இன்னும் அவருக்கு ஒரு சரியான ஒரு இது கிடைக்கும். அண்ட் வந்து இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே எல்லாருக்குமே அந்த க்ரூ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். பிரீத்தி அஸ்ரானி வந்து இந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து விது அவர் வந்து இந்த படத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ எப்படி அதை வந்து ஹோல்ட் பண்ணணுமோ அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த க்ரூவுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் 29 படம் ப்ரிவியூ பார்த்துட்டு வர்றோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு லவ் ஸ்டோரி. ரொம்ப முக்கியமான ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சோஷியலாகவும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுது. மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பாட்டு எல்லாமே வந்து ஆல்பமாக கேட்கும்போது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. தயாரித்த லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் வெற்றி அடையணும். தியேட்டருக்கு வந்து எல்லோரும் படம் வந்து பாருங்கள். நன்றி. மாதேஷ் வந்து நிறைய வில்லேஜ் ஃபிலிம்ஸ் தான் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ அவரோட அர்பன் ஸ்டைலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் விஷுவல் ட்ரீட் ஃப்ரம் மாதேஷ் மாணிக்கம். என்னென்னா அது ஒரு வில்லேஜில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த அர்பன் ஸ்டைல் எப்படி பண்ணுவார். இந்த டீல் அண்ட் ஆரஞ்ச் டோனை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் ரத்னாவோட கோக்கினஸ் அங்கங்கே நீங்கள் இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனர். ஸோ நம்ம நிறையா மலையாளம் ஃபிலிம்ஸில் அந்த ஒன்லைன் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஷூட்டிங் எவ்வளோ நாள் பண்ணீங்கன்னு. அவங்க சொன்னாங்க ஒரு 35 days தான் சொன்னாங்க. பட் ரொம்ப பெரிய ஸ்கேலாக இருந்துச்சு படம். ஸோ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் அஃப்கோர்ஸ் லோகேஷ், எவ்ரி ஒன் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 29 படம் ரிவ்யூ முடிஞ்சு நின்றுட்டுருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபில்ம். ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் கடந்து வந்திருப்போம். நானுமே ஒரு கட்டத்தில் நம்ம லைஃப்பில் என்ன ஆகணும்னு நினைக்கிறோம், என்னவோ ஆகணும், நம்ம ஐடென்டிட்டி என்னன்னு புரியாத ஒரு கட்டம் இருந்திருக்கு. அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக அழகாக ஒரு படமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குது. அந்த பெர்ஃபார்மன்ஸஸாகவும் விது அண்ட் பிரீத்தி அஸ்ரானி ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ், எஸ்பெஷலி மை ஃப்ரெண்ட் லோகேஷ் கனகராஜுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் கார்த்திகேயன் சந்தானம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். 29 படத்தோட ப்ரிவ்யூ ஷோவில் இருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நியூவாக புதுசான காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த டைரக்டர் ரத்னவேத் சார் அண்ட் எவ்ரி ஒன் இன் த க்ரூ டிட் அன் அமேசிங் ஜாப். நிஜமாவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. லவ் ஸ்டோரி வந்து எல்லாருமே லவ் ஸ்டோரி எடுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் லவ் ஸ்டோரினாலே பேசிக்காக எனக்கு பிடிக்கும். எந்த படத்தில் லவ் ட்ராக் பேரலாக வந்ததுனாலே அந்த லவ் ட்ராக் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் லவ்னாலே எனக்கு பிடிக்குன்றதுனால. பட் இதில் வந்து இன்னுமே லைக் அந்த ட்ராமாலாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரியல் பெயினை வந்து சொல்கிற மாதிரி அண்ட் லைஃப்பில் நடக்கிற நிறைய பேருக்கு நடக்கிற லவ் ஸ்டோரி நடக்கிற பிரச்சனை எல்லாமே சொல்லி அதை அழகாக கொஞ்சம் லவ்ன்றது இது மட்டும் இல்லை இன்னொன்று ஒன்று இருக்குது அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தா அதுதான் கோராக இருக்கிறதுனால இதை என்னால் சொல்ல முடியல. ஸோ எல்லோரும் படம் பார்த்தா அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி பீயிங் தேர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 29 ஃபிலிம். கண்டிப்பாக எல்லோரும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். யா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 29 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இந்த படத்தோட கதை கூட கேட்கல. ஸ்ட்ரைட்டாக தான் இப்போ தான் வந்து படம் பார்க்குறேன். எனக்கு எமோஷனலி பயங்கரமாக கனெக்ட் ஆகிருந்தது. மக்களுக்கும் அதே மாதிரி கனெக்ட் ஆகும் நம்புகிறேன்.
அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் வந்த எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். 29 படத்தோட ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஆஸ் யூஷுவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்துக்கு இசையமைச்சிருக்கோங்கிற சந்தோஷத்தோட May 8th 29 ரிலீஸ் ஆகுது எல்லா தியேட்டர்கள்லையும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் வந்து பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு காதல் படத்தை இந்த சம்மர் வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். May 8th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரத்னாவோட எழுத்து, இயக்கம், ஷான் ரோல்டன் மியூசிக் எல்லாமே ஒரு ஃபீல் குட் மூவிக்கு யார் என்னென்ன டீம் சேரணுமோ எல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான படம். எல்லோரும் பாருங்கள். டீமுக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். 8ஆம் தேதி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், இப்போ தான் 29 மூவி பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ரத்னா சார் என்னோட மேதமான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் ஹி ஹஸ் கிவன் அ ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் மிக்ஸில் ஒரு லவ் பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி யூனோ பியூட்டிஃபுல்லி டேக்கன் அண்ட் ஹியூஜ் credits to DOP and ஷான் ரோல்டனோட மியூசிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. எல்லா சீனுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் மை ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கார்த்திகேயன் சார், அகெயின் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ப்ரொடியூசர் அண்ட் talented Lokesh Kanagraj sir. It is a very nice film. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். It is a different experience overall and congrats to the hero and the heroine. எனக்கு it was a very nice thing. எனக்கு பிரீத்தியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. She was very natural and she was very beautiful and again and again huge congratulations to Ratna for doing a very beautiful breezy film. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ப்ளீஸ் கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். வணக்கம். நான் விது. நாங்கள் இப்போ 29 ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த 28th May தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். எல்லாரோட லைஃப்க்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. சொன்ன வரைக்கும் நல்லா இருக்கு சொல்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் May 8th. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஷோ முடிஞ்சது. எல்லோரும் வெளியே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இப்படியே ஆடியன்ஸும் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷம். ஸோ May 8th அன்றைக்கி 29 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட போயிட்டு தியேட்டர்ஸில் படம் பாருங்கள். தேங்க்யூ. ஒரு லவ் ஸ்டோரி. ஆர்டிஸ்ட் ஹீரோயினாக இருக்கட்டும், விதுவாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரத்னகுமாரோட அவரோட டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வாஸ் அமேசிங். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இன்னும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட எனக்கு செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேமியோ வரும்போது மக்கள் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து எப்போவுமே ஒரு தரமான படம் தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த படமும் ஒரு தரமான படம். டெஃபினட்டாக நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அவினாஷ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ நடித்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் குட் லக். நிச்சயமாக இந்த படம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் திஸ் ஃபிலிம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சோல்ஃபுல் லவ் ஸ்டோரி நான் பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. தேங்க்யூ. ஹலோ ஹாய் எல்லாரும். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்மால் ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் வில் லைக் வாட் ஐவ் டன் ஹியர். And first I'd like to thank Ratnakumar sir for giving me this amazing opportunity. This is my first ever film. And I'll also like to thank Stone Bench and G Squad Production. And thanks to the entire crew and team for being the amazing team that one could ask for. May 8th வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே போய் பார்த்தே ஆகணும். And keep supporting us. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் ரத்னகுமார் பேசுகிறேன். 29 ஒரு படம், எங்கள் எல்லாம் ஒரு சின்ன படம் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். லோகேஷ் கனகராஜ் அண்ட் கார்த்திகேயன் சந்தனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க
சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த படம் எடுக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்தது சரியான முடிவுன்னு எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணி தேடி வந்து பேசிட்டு போனாங்க. இந்த படம் May 8 தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக பல முறை பார்த்து ஒர்க் பண்ணி ஆல்ரெடி நிறைய முறை பார்த்தவங்களுக்கும் இது கனெக்ட் ஆகுதுன்னா, இப்போ விட்ட ப்ரோமோஸ், ட்ரெய்லர்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்க வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் படம் ரிலேட் ஆகும், கனெக்ட் ஆகும். ஒரு எமோஷ்னலான ஒரு கனெக்டை கொடுக்கணும். நம்புகிறேன். தேட்டர்ஸில் உங்க கூட சேர்ந்து நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச்.